ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் வடப்பாக ரெசிபி. உருளைக்கிழங்கு வேக வச்சது 4 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு 4 பல்லு பெருசாக, இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி. ஸோ இதெல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் எடுத்துக்கோங்க. 4 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா தான் அது. பச்சை மிளகா ஒரு 4-5 நல்லா பெருசாக பார்த்து போட்டிருக்கேன். காரமாக இருக்கும். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விடக்கூடாது. மசாலா அரைக்கும் போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஆரம்பத்துலேயே அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை, லிமிட்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ அது லேசாக வந்து ஒட்டுற ஸ்டேஜில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் வதக்குறேன். கைவிடாமல் வதக்குங்க. இது மாதிரி நமக்கு வதங்கி வந்திருக்கோம் பாருங்கள். ஸோ அப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள், உப்பு இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுங்க. நான் கையில் தான் ஸ்மாஷ் பண்ணி போடுறேன், ஏன்னா நல்லா வெந்திருக்கு. ஸோ அது கையிலே நான் வந்து உதுத்து விட்டுட்டேன். இதை இப்போ நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்தது. நான் வந்து எண்ணெயும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உப்பும் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா. இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு பார்த்துட்டு, உப்பு பார்த்துலன்னா எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து உப்பு கம்மியாக இருந்ததுன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசு பெருசாக உருளைக்கிழங்கு இருக்கணும்னு இல்லை, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பால்ஸ் நம்ம வந்து செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அங்கங்கே உருளைக்கிழங்கு பீசஸ் இருக்க தான் செய்யும். இப்போ கொத்தமல்லி ஃபைனல் ஸ்டேஜில் போட்டு கார்னிஷிங் பண்ணிடுங்க. கொத்தமல்லியும் கம்பல்சரி. இதில் நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கம்பல்சரி. அப்போ தான் அந்த வடை வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு பேட்டருக்கு 100-150 கிராம் அளவுக்கு கடலை மாவு சளிச்சு எடுத்திருக்கேன். ஓமம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில். ஒரு பிஞ்சு சோடா, உப்பு தேவையான அளவுக்கு. ஓமம் வந்து எப்போதுமே எதில் சேர்த்தாலுமே கசக்கி சேர்த்துக்கோங்க. நான் ஃபோன் கையில் பிடிச்சிருக்கிறதுனால ஆன் தி ஸ்பாட் கசக்கலை. ஆல்ரெடி கசக்கி ரெடியாக பிளேட்டில் வச்சுருந்தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இல்லை. நான் பேட்டர் வந்து காட்டுவேன் பாருங்கள் வடையில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது மாதிரி நம்ம மசாலாவும் பால்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பால் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸில் தான் இருக்கணும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து ரவுண்டாக்கிக்கோங்க. நம்ம பருப்பு வடைக்கு எப்படி நம்ம ரவுண்டாக்குவோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அந்த வடையை வந்து நான் செஞ்சுருக்கேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மசாலா வச்சுட்டேன். சப்போஸ் என் பையன் சாப்பிட்லன்னா அவனுக்கு மசாலா மட்டும் சாப்பிட்ருவான். இது நமக்கு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அந்த மசாலா நீங்கள் வெறும்னே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு 12 பால்ஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதுக்கு சைட் டிஷ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு என்னென்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பால்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பரான டேஸ்ட்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். பேட்டர் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா வந்து நீல வாக்கில் கிரிக்கணும் சென்டரில். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். மிளகா ஃப்ரை பண்ணும்போது எப்போதுமே கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா தெரிக்கும். மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு கண்டிப்பாக பச்சை மிளகா வந்து இருக்கும். ஏன்னா காரம் நல்லாவே நாங்கள் சாப்பிடுவோம், அதுக்காக தான். ஸோ பச்சை மிளகா எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததும் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. சூடாக இருக்கும்போதே பேட்டரில் கொஞ்சமாக சூடாக இருக்க எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாயில் உப்பு மிக்ஸ் பண்ணுறத காட்ட மறந்துட்டேன். இது மாதிரி இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா, அப்படி தான் இருக்கணும். இப்போ இதை நம்ம பக்கத்தில் மாவு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுறேன்னா, ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டு போடுறதுனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. இது வந்து ஆயில் ஐட்டம், அதனால் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. அதனால தான் நானும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கேன். கடையிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாத்திரமாக இருக்கும், எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த பால்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு பாருங்கள் இதில் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதை வந்து இது மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கேஸை ஃபுல் ஃப்ளேமாகவே வச்சுக்கோங்க. எடுக்க போகிறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து மசாலா நம்ம வந்து வதக்கி தான் வச்சுருக்கோம். உள்ள மாவு மட்டும்தான் நமக்கு வேகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டதுனால ப்ராப்பராக ஹோட்டலில் செய்கிற மாதிரியே செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி நான் செஞ்சேன். ஸோ அப்லோட் பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு எடிட்டிங் பண்ணி, ஏன்னா வீடியோ வந்து பார்ட்டாக தான் இருக்க முடிஞ்சுது.
ஏன்னா கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் இல்லையா அதனால். ஸோ எப்படி இருந்தாலும் அப்லோடு பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் திரும்ப உங்கள்கிட்ட அந்த பால் எப்படி இருக்கணுங்கிறத செஞ்சு காமிச்சிருக்கேன். இது மாதிரி டிப் பண்ணி போட்டுறணும். எல்லா பக்கமும் மாவு இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக டிப் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட்டுடணும். ஒரு மணி நேரம் கையிலே வச்சுருந்திங்கன்னா அந்த மாவு அதில் ஒட்டாது மசாலாவில். ஸோ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது மாதிரி அவங்க கேட்டதுனால ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட்டாச்சு. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்களால ஹோட்டல் ஸ்டைலில் நாங்களும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடச்சிது. நம்ம கடைக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராப்பராக எல்லாமே பார்த்து தான் செஞ்சது. செம்ம டேஸ்ட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லட்சு விக்கி அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த அண்ணா கேட்டிருந்தாங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன் அவங்க கேட்கும்போது. ஸோ பாருங்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சாச்சு. இதுக்கு சைட் டிஷ் வெங்காயம், பச்சை மிளகா. ஸோ எல்லாத்துலேயும் நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும் லேசாக. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி. அந்த பன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டரில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னை வந்து வச்சுக்கணும், அந்த வடையை வச்சுக்கணும். நம்ம வந்து வடை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் பொரிச்சு எடுத்துருக்கோம், அதனால் அமுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே அந்த டொமேட்டோ சாஸ் அதை நம்ம அதில் சேர்த்துக்கணும் மேலே. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேருங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அவங்க சேர்க்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வைப்பாங்க அந்த இதில் சைடில். அது என்னென்னா இட்லி பொடி நம்ம இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இட்லி பொடியை கூட நீங்கள் அந்த மாதிரி தடவிட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ் வந்து வெங்காயம் கடிச்சிக்கிட்டு பச்சை மிளகா கடித்து சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டு. என் பையன் வந்து சாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பாவுக்கு. அந்த அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். மகாராஷ்டிரன் ஸ்பெஷல் வடை பாவ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.